தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான தேவஜனமே, மேலானவைகள் என்ற தலைப்பிலே தேவ வார்த்தைகளிலே இந்நாளிலே சிந்திக்க போகிறோம். அதற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் கொலோசேயர் 3வது அதிகாரம் 1-4 வரை. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நமது ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அன்பானவர்களே, இந்நாளிலேயும் நாம் இந்த 4 வசனங்களை குறித்து தான் தியானிக்க போகிறோம். மேலான காரியங்களை தேட வேண்டுமானால் நாம் இந்த பூமியிலே வாழும் போதே தேவன் நமக்கு தந்த ஆயுள் நாட்களிலேயே ஒரு சில வேத சத்தியங்களை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அது என்னவென்றால், கொலோசேயர் 3வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசித்ததிலே 3வது வசனத்தின் தொடக்கமாகிய ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். பாருங்கள், நீங்கள் மரித்தீர்கள் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ரோமர் 6வது அதிகாரம் 2-3 வசனத்திலே பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். ஆதலால் நாமும் நம்முடைய பாவத்துக்கு மரிக்க வேண்டும். எந்த நாளிலே நான் விசுவாசித்து தேவன் எனக்காக மனித உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்து எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேனோ, அது விசுவாசித்த உடனே நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நானும் பாவத்துக்கு மரிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இனி முதல் நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்ல வேண்டுமானால் நான் என்னுடைய எல்லா பாவத்துக்கும் மரிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இது எங்கே பார்க்கலாம் என்றால், கொலோசேயர் 3வது அதிகாரம் 5-10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள், எப்படி மரிக்கணுமா? இப்படிப்பட்ட பாவங்களை உண்டு பண்ணுகிற அவயவங்களை நாம் அழித்து போட வேண்டும். விசுவாசத்தினாலே அழித்து போட வேண்டும். இனி இதற்கு நேராக என் கண்கள் திறந்திருக்காது. இந்த மாதிரியான காரியங்களுக்கு நேராக என் காதுகளோ என்னுடைய இருதயமோ திறந்திருக்காது. அதல்லாமல் நான் தேவனுடைய காரியங்களுக்கு நேராக, அவருடைய வசனத்துக்கு நேராக, அவருடைய சத்தியத்துக்கு நேராக என்னுடைய இருதயமும் என்னுடைய அவயவங்களும் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஏனென்றால் இவைகளின் பொருட்டே, 6வது வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நாம் பாவத்துக்கு மரித்த பிறகும் இப்படிப்பட்ட காரியங்கள் திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில செய்வோமானால் தேவனுடைய கோபாக்கினை நம் மேல் வரும். அந்த நாளிலே நாம் தப்பிக்கவே முடியாது. அதற்கு இடமே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக உலகத்துக்கு வந்தார், அவர் நமக்காக மரித்தார். ஆதலால் நாமும் மரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். 7வது வசனத்திலே நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். நாம் இது மிகவும் ஆராய வேண்டிய ஒரு காரியம். பாருங்கள், முற்காலத்தில் நம் முற்காலத்தில் செய்த காரியமாய் இருக்கிறதா, அல்லது இப்பொழுதும் நான் அந்தந்த காரியங்களை செய்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியம். இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று பவுல் சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டுமானால் இது முற்காலத்திலே நடந்த காரியமாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய இந்நாளிலேயும் நான் இதேதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதிலே இருக்கக்கூடாது. ஆதலால் நாம் அந்த பாவத்துக்கு மரிக்க வேண்டியது அவசியம். 8வது வசனத்திலே இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். பாருங்கள், எதெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமா இருக்கிறது? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும்
வேண்டாத வார்த்தைகள், வேண்டாத காரியங்கள், கோபங்கள், கசப்புகள், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு நம்ம ஆராய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய பழைய மனுஷனை, பாவம் ஆட்கொண்டிருந்த அந்த மனுஷனை நான் சாகடித்திருக்கிறேனா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் பூர்வ காலத்து காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படி என்றால் நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள், எனக்குள்ள இப்ப செயல்படுகிறது புதிய மனுஷனுக்குரிய காரியமா அல்லது பழைய பாவமே என்னை ஆட்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆதலால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சாகடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆதலால் தான் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இரண்டாவதாக கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல, ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும். பாருங்கள், முதலாவதாக மரிக்க வேண்டும், ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இரண்டாவதாக அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்கள், இதுதான் அந்த புதிய மனுஷன். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டு, மூன்றாவதாக நான் அவரோடு கூட எழுந்தவளாயும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்கள், ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ கிறிஸ்து மரித்தார், ஆதலால் நாமும் மரிக்க வேண்டும். கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், ஆதலால் நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். மூன்றாவதாக அவர் உயிர்த்தெழுந்தார், நாமும் புது மனுஷனை தரித்து கொண்டவர்களாக உயிர்த்தெழுதலின் சாயலாக நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இது எப்படி சாத்தியம்? ஞான ஸ்நானத்தினாலே சாத்தியம். மார்க் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லி இருக்கிறது போல, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். எப்படி விசுவாசம்? எதிலே விசுவாசம் இருக்க வேண்டும்? அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறேன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்? சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசம் வருகிறதில்லை என்று எண்ணுகிறேன். ஆதலால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏன் நான் மரிக்க வேண்டும்? என்னுடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. 4வது வசனத்திலே, நமது ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதுதான் நாம் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசமாய் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு இல்லை என்றால் அவர் வந்தது விருதாவா இருக்கும். அவர் நமக்காக மரித்தது விருதா, அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டது விருதா, அவர் நமக்காக உயிரோடு எழுந்ததும் விருதாவா இருக்கும். ஆதலால் அவர் என்ன சாயல் நமக்கு காண்பித்திருக்கிறாரோ அதோடு நாமும் ஒன்றித்து போக வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அவர் மரித்ததினாலே நானும் மரிக்க வேண்டும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதினாலே நானும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், அவர் உயிரோடு எழுந்ததினாலே நானும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஏன்? கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனத்திலே சொல்லி இருக்கிற காரியம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், இப்படி நான் அவரோடு கூட எழுந்திருக்கிறேன் என்பதை நான் விசுவாசித்தேனானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். நாம் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுள் நாட்களிலே நாம் எதை தேட வேண்டும்? மேலானவைகளையே தேட வேண்டும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாட வேண்டும். ஏன்? நம்ம மேலான காரியத்தை குறித்து நாடும் பொழுதுதான் என்னுடைய ஜீவன் அவரோடு கூட வரும் பொழுது நான் பெற்றுக்கொள்ள முடியும்.
பூமிக்குரிய மற்ற காரியங்கள் எல்லாம் நான் இந்த உலகத்தில் நான் வாழும்போது என்னுடைய சரீரத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அதோடு கூட எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? உண்ண உணவு கிடைக்கும், உடுக்க உடை கிடைக்கும், குடிக்க தண்ணீரும் கர்த்தர் கண்டிப்பாக தருவார். விசுவாசத்தை வையுங்கள். ஆனா தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மேலானவைகளையே நாடுங்கள். பிளீஸ் அன்பான தேவ ஜனங்களே, ஏன் நாம் மேலான காரியத்தை குறித்து நாட வேண்டும் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறதாம். அந்த ஜீவன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் இந்த உலகத்திலே பாவத்துக்கு மரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்மளால ஜெயம் கொள்ள முடிகிறதே இல்லை. ஆனால் முழங்காலை போட்டு கர்த்தரிடத்துல கேளுங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரம பிதாவாகிய நான் நீங்கள் என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவாய் பரிசுத்த ஆவியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு தர நம்மளால ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் கனிதான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கனியாக இருக்கிறது. அவர் வரும்பொழுது நமக்கு இந்த கனிகள் எல்லாம் வரும். நமக்கு அன்பு வரும். சிலுவையிலே அவர் காண்பித்த அதே அன்பு நமக்குள் வரும். அதே மெய்யான சமாதானம் நம்மை ஆளும். அதே பொறுமை நம்மளுக்குள்ள இருக்கும். சாந்த குணங்கள் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமாக எல்லா காரியத்தையும் அன்போடு கூட்டி வழங்க நம்மளாலே முடியும். ஏன் அது நம்ம யாரும் அதை குறித்து நடக்குமான்னு நினைக்க கூட வேண்டாம். ஏன்னா நம்முடைய எஜமானன் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு உள்ள தேவன். அவர் ஏன் தர முடியாது? கண்டிப்பாக தர முடியும். விசுவாசிங்க. விசுவாசித்து முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, மேலான காரியத்தை நாங்க நாட எங்களுக்கு நீங்க கற்று தாருங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவர் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பார். என்னுடைய ஜீவன் மேலான இடத்துல இருக்கிறபடியினாலே அது மேலான காரியமாய் இருக்கிறது. என் ஜீவன் வர வரைக்கும் நான் அவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். பாருங்கள், வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறதாம்? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய மிகவும் அவசியம். நமக்கு இப்போ ஒரு சரீரம் இருக்கிறதே, மரித்தீர்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த சரீரம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இது அழிவுக்குரியதா இருக்கிறது. இது அழிந்து கொண்டே போகிறது. நம்ம மெடிசின்ஸ் கொடுத்தாலும், நம்ம எப்படியெல்லாம் கேர் பண்ணாலும் சரி, இது அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஒரு காரியம். அடுத்ததாக நாம் இந்த அழிவுக்குரிய சரீரம் மகிமையுள்ள சரீரமாய் மாற காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இது இன்னொரு மேலான காரியம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து 53 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்கள், இந்த அழிவுள்ள சரீரம் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாருங்கள், கர்த்தர் எழுதியிருக்கிற அனைத்து வார்த்தைகளும் கண்டிப்பாக நிறைவேறதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்கள், அந்த நாளில என்ன நடக்குமா? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நம்மை நோக்கி மரணம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மரணம் ஜெயமாக மாற்ற கர்த்தர் மரித்தார். கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்டார். கர்த்தர் உயிரோடு எழுந்தார். அதே போல நாமும் பாவத்துக்கு மரிக்க வேண்டியது அவசியம். அவரோடு கூட ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் புதிய மனுஷனை தரித்து கொண்டு எழுந்திருக்க வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. ஏன்? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் மரணத்திற்கு தோற்கிறவர்களாக அல்ல. தோல்வி நமக்கு கிடையாது. ஜெயம் கொள்ள கர்த்தர் எல்லா காரியத்திலையும் நமக்காக வழிகாட்டி வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். ஹல்லேலூயா.
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனத்திலே, மரணமே உன் கூர் எங்கே? நாமும் தைரியமாய் இந்த வார்த்தையை, மரணத்தை பார்த்து கேட்கலாம். மரணமே, நீ என்னை ஜெயங்கொள்ள போவதில்லை. நான் உன்னை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறபடினாலே ஒரு நாள் நாம் அவரோடு கூட ஜீவன் உள்ளவர்களாய் நித்திய காலமாய் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய் ஹல்லேலூயா என்று எப்பொழுதும் சொல்லி கர்த்தரை முகமுகமாய் பார்த்து நாம் உயிரோடு இருக்கும் காலம் வருகிறது. ஆகையால் எனக்கு பிரியமான அன்பான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பாருங்கள், சின்ன காரியத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா நாங்க சர்ச்சுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனா நாங்க கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம் என்பதெல்லாம் அல்ல. இதுல வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ நீங்களே வாசியுங்கள். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்க. கொலோசையர் 3வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க. இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தையும் வாசிங்க. இந்த ரகசியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் நித்திரை அடைய போகிறதில்லை. எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், தேடுங்கள் என்று கர்த்தாவே நீர் எங்களுக்கு சொல்லி தந்ததுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையை குறித்தே ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கவும், ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கவும், நீர் வரும்பொழுது நாங்களும் மகிமையிலே வெளிப்படுவோம் என்பதை குறித்து ஆராய்ந்து புரிந்து அறிந்து நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது அப்பா, நாங்க உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக உடைய நல்ல ஆவியை எங்களுக்கு தந்து மேலான காரியங்களை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய வருகைக்காக நாங்க காத்திருக்க எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.